போறோம் தெரியுமா? தங்க முட்டை கதை பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு ஊர்ல அழகான கிராமத்துல ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தாராம். அவரு உழைச்சு வேலை செய்யற காசுல தான் வாழ்ந்துட்டு சாப்பிட்டுட்டு வந்தாராம். ஒரு நாள் வேலை ரொம்ப பார்த்ததுல வீட்டுல எதுவுமே சமைக்கல அந்த விவசாயி. அவருக்கு ரொம்ப பசிச்சது, என்ன செய்யறதுனே தெரியல. அப்போ அங்க விவசாயி வீட்டுல ஒரு கோழி சத்தம் போட்டுச்சு. அப்போ அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இன்னைக்கு இதை அடிச்சு உணவாக்கிற வேண்டியதுதான் அப்படின்னு அந்த கோழிய புடிச்சு வெட்டுறதுக்காக போனான். அப்போ அந்த கோழி பேசிச்சு, என்ன வெட்டிடாதீங்க, என்ன வெட்டிடாம இருந்தா நான் உங்களுக்கு தங்க முட்டை தினைக்கும் கொடுக்கறேன்னு சொல்லுச்சு. அந்த விவசாயிக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுச்சு. என்னது, தங்க முட்டையா? உன்னை நான் எப்படி நம்புறதுன்னு கேட்டாரு அந்த விவசாயி. நாளைக்கு காலையில பாருங்கன்னு சொல்லுச்சு அந்த கோழி. உடனே அந்த விவசாயி கோழிய ஒரு இடத்துல உட்கார வச்சாரு. மறுநாள் காலையில எழுந்து அந்த விவசாயி போய் கோழி உட்கார்ந்து இருந்த இடத்த போய் பார்த்தாரு. அந்த கோழி சொன்ன மாதிரி தங்க முட்டைய கொடுத்துச்சு. அந்த விவசாயி ரொம்ப ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் பார்த்து அந்த முட்டையை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போனாரு. சந்தைக்கு போயிட்டு கூவி கூவி, யாருக்கு தங்க முட்டை வேணும், யாருக்கு வேணுமோ வாங்க வாங்க அப்படின்னு கூச்சலிட்டாரு. அப்புறம் எல்லாரும், என்ன தங்க முட்டையா, எனக்கு கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேரு காசுகளை கொடுத்தாங்க. அந்த விவசாயி ஒரு ஆள்கிட்ட கொடுத்து காசை வாங்கிட்டு, யாருக்கெல்லாம் தங்க முட்டை வேணுமோ நாளைக்கு இதே நேரத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. தினைக்கும் ஒரு முட்டையா போட போட வித்து காசாக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாரு அந்த விவசாயி. அப்புறம் ஒரு நாள் வீட்டுல தனியா உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்போ, நம்ம ஏன் தினைக்கும் ஒரு முட்டையா வித்துட்டு வரணும், அதுக்கு அந்த கோழியை கொன்னு அது வயிற்றுல இருக்கிற எல்லா முட்டையும் எடுத்துட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோழிய பிடிச்சு அதோட வயிற்ற கிழிச்சு பார்த்துட்டு, என்ன இது, ஒண்ணுமே இல்ல, அச்சச்சோ தெரியாம பண்ணிட்டனே, இப்போ கோழியும் இல்ல முட்டையும் இல்லையே அப்படின்னு தான் பண்ண தப்ப நினைச்சு வருத்தப்பட்டாரு. இந்த கதையில என்ன சொல்றாங்கன்னா, பேராசை பெருநஷ்டம்னு சொல்றாங்க. இன்னைக்கு கதை அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.